வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று தமிழக அமைச்சரவை கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கூடியது. மக்களவை தொடங்கியவுடன் அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் பகல் 12 மணி வரை அவையை ஒத்திவைத்தார் ஓம் பிர்லா. பிப்ரவரி 28ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருகை. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து வைப்பதாக தகவல். சென்னை கலைவாணர் அரங்கில் நகைச்சுவை மன்னர் என்.எஸ். கிருஷ்ணன் சிலை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ரயில் நிலையங்களின் புதிய பெயர் பலகையில் இந்தி பிரதானம். எம்பி கனிமொழி, அமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம். தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. தமிழக அரசு பொறுப்பேற்று 5 ஆண்டுகளை நிறைவு செய்யும் நிலையில் சட்டப்பேரவையில் இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதில் சேர்க்க வேண்டிய திட்டங்கள் மற்றும் அறிவிப்புகள் குறித்து விவாதித்து அமைச்சரவை ஒப்புதல் வழங்கும் என தெரிகிறது. மேலும் கடந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் புதிதாக தொழில் தொடங்க விண்ணப்பித்துள்ள நிறுவனங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்படவும் வாய்ப்புள்ளது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் புதிய திட்டங்கள், மக்கள் நல அறிவிப்புகள் மற்றும் கொள்கை ரீதியான முக்கிய முடிவுகள் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்படலாம் என்பதால் அமைச்சரவை கூட்டம் தமிழக அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மக்களவை தொடங்கியவுடன் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் பகல் 12 மணி வரை ஒத்திவைப்பதாக அவைத் தலைவர் ஓம் பிர்லா அறிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தில் முன்னாள் ராணுவ தளபதி நரவனேவின் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த சீன எல்லை பிரச்சினை குறித்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனை எதிர்த்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சிகளை சேர்ந்த 8 எம்பிக்கள் நேற்று இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இதனிடையே குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு மக்களவையில் நன்றி தெரிவித்து பிரதமர் மோடி நேற்று மாலை பேச முற்பட்ட போது எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை 11 மணிக்கு மக்களவை கூடியவுடன் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் சில நொடிகளில் அவையை பகல் 12 மணி வரை ஒத்திவைப்பதாக ஓம் பிர்லா அறிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி வருகின்ற பிப்ரவரி 28ஆம் தேதி மீண்டும் தமிழகம் வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான கூட்டணியை இறுதி செய்துள்ள அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பிரச்சாரத்தையும் தொடங்கியுள்ளது. கடந்த மாதம் 23ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பிரதமர் மோடி பிரச்சாரத்தை தொடக்கி வைத்தார். இந்நிலையில் வரும் 28ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பிரதமர் மோடி பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். சென்னை கலைவாணர் அரங்கில் நகைச்சுவை மன்னர் என்.எஸ். கிருஷ்ணன் சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை கலைவாணர் அரங்க வளாகத்தினுள் என்.எஸ். கிருஷ்ணன் சிலையை மாற்றி அமைக்குமாறு அவரின் குடும்பத்தினர் அரசிடம் கோரிக்கை வைத்தனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்று டி.நகர் ஜி.என். செட்டி சாலையில் அமைந்திருந்த சிலையை புதுப்பித்து சென்னை கலைவாணர் அரங்க வளாகத்தில் நிறுவப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி சென்னை கலைவாணர் அரங்க வளாகத்தில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் சிலையினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த என்.எஸ். கிருஷ்ணன் புகைப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் என்.எஸ். கிருஷ்ணன் வாரிசுகள், நடிகர் சங்கத்தினர், அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்.
சிவகாசி ரயில் நிலையத்தில் இந்தி பிரதானப்படுத்தப்பட்ட பெயர் பலகை குறித்து திமுக எம்பி கனிமொழி, அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள ரயில் நிலையங்களின் பழைய பெயர் பலகைகளில் ஆங்கிலம் பிரதானப்படுத்தி இருந்த நிலையில் சிவகாசியில் புதிய பெயர் பலகையில் இந்தி பிரதானப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள திமுக எம்பி கனிமொழி, நோய் தொற்றை போல ஊரெங்கும் பரவிடும் இந்த இந்தி திணிப்பு கிருமியை கட்டுப்படுத்தியாக வேண்டும் என தெரிவித்துள்ளார். சென்னை பூங்கா ரயில் நிலையத்தை தொடர்ந்து தற்போது சிவகாசியிலும் இந்தியை முதன்மைப்படுத்தி பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் தமிழை பின்னுக்கு தள்ளி இந்திக்கு முக்கியத்துவம் அளித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிவிட்டுள்ளார். மக்களின் மொழி உணர்வுகளை மதிக்காமல் தெற்கு ரயில்வே மேற்கொள்ளும் இத்தகைய மறைமுக இந்தி திணிப்பு முயற்சிகளை உடனடியாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 8ஆம் தேதி வரை நீலகிரி, சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகாலையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல் சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குரூப் 4 பணியிடங்களுக்கான 2ஆம் கட்ட கலந்தாய்வு பிப்ரவரி 24ஆம் தேதி, 25ஆம் தேதிகளில் நடைபெறும் என அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. டிஎன்பிஎஸ்சி நடத்திய குரூப் 4 பணியிடங்களுக்கான தேர்வில் தேர்வர்கள் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் தரவரிசை விவரங்கள் கடந்த ஆண்டு அக்டோபர் 22ஆம் தேதி வெளியிடப்பட்டது. முதல் கட்ட கலந்தாய்வு முடிவடைந்த நிலையில் இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்தர் பதவிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான கலந்தாய்வு மற்றும் மூல சான்றிதழ் சரிபார்ப்பு பிப்ரவரி 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் நடைபெறும் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. சென்னை பிராட்வே பேருந்து நிலையம் அருகே உள்ள டிஎன்பிஎஸ்சி தலைமை அலுவலகத்தில் கலந்தாய்வு நடைபெறும் என்றும், தேர்வர்கள் கலந்தாய்வு நாள் மற்றும் நேரம் குறித்த விவரங்களை இணையதளத்தில் இருந்து மட்டுமே பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் எனவும், தபால் மூலம் அனுப்பப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 4640 ரூபாய் குறைந்து 1,14,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை எப்போதும் இல்லாத அளவிற்கு வரலாறு காணாத வகையில் உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் இன்று தங்கம் விலை அதிரடியாக குறைந்துள்ளது நகை பிரியர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 580 ரூபாய் குறைந்து 14,320 ரூபாய்க்கும், சவரனுக்கு 4,640 ரூபாய் குறைந்து 1,14,560 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் அதிரடியாக ஒரே நாளில் கிராமிற்கு 20 ரூபாய் குறைந்து 300 ரூபாய்க்கும், கிலோவிற்கு 20,000 ரூபாய் குறைந்து 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தர்மபுரி மாவட்டம் பெரியாண்டிச்சி அம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே பழமை வாய்ந்த ஸ்ரீ பெரியாண்டிச்சி அம்மன் திருக்கோவில் புதுப்பிக்கப்பட்டு தை மாதம் யாகசாலை சுப முகூர்த்த கால் நடுதல், கொடி ஏற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து யாக பூஜைகள் நடைபெற்று புனித நீர் அடங்கிய கலசத்தை ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. பின்னர் ஸ்ரீ பெரியாண்டிச்சி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மேல தாளங்களுடன் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக திருவிழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது.
அரியலூரில் சீரான மின் விநியோகம் வழங்கும் வகையில் துணை மின் நிலைய கட்டுமான பணிகளை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். உடையார்பாளையம் பேரூராட்சியில் தமிழ்நாடு கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 164 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலைகள் அமைத்தல் பணிகளை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செந்துறை பகுதியில் தரமான மற்றும் நிலையான மின்சார சேவை வழங்கும் வகையில் துணை மின் நிலையத்தை தரம் உயர்த்துவதற்கான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். வேலூர் மாநகரில் 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் நள்ளிரவில் மாடுகளை திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாநகர பகுதியில் உள்ள சாலைகளில் மாடுகள் சுற்றித் திரிந்து வருவது வழக்கமாக உள்ளது. இதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் சிலர் சலவன்பேட்டை மற்றும் கோவில் மானியம் பகுதிகளில் தெருக்களில் சுற்றித் திரிந்த 8 பசு மாடுகளை வாகனத்தில் திருடி சென்றனர். இது தொடர்பாக வேலூர் தெற்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது மாடுகளை மர்ம நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி இணையத்தில் வெளியாகி அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை பேருந்து நிலையம் அருகே கட்டுப்பாட்டை இழந்து ஆட்டோ கவிழ்ந்த விபத்தில் கல்லூரி மாணவிகள் உட்பட 4 பேர் படுகாயமடைந்தனர். திருவண்ணாமலை அரசு கலை கல்லூரியில் இருந்து மாணவ மாணவிகளை ஏற்றி கொண்டு சென்ற ஆட்டோ ஒன்று பேருந்து நிலையம் அருகே கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் சாலை ஓரத்தில் இருந்த இருசக்கர வாகனம் மற்றும் நின்று கொண்டிருந்த வயதான தம்பதியின் மீது மோதியது. இந்த விபத்தில் கணவன், மனைவி மற்றும் 2 கல்லூரி மாணவிகள் என 4 பேர் பலத்த காயமடைந்தனர். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். தற்போது இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாணியம்பாடி பைபாஸ் சாலையில் வசித்து வந்த சிவசுப்பிரமணியம் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு திருமணமாகி ஒரு மகன் உள்ள நிலையில் இவர் மாலை நேரத்தில் வீட்டில் தனியாக கிளினிக் நடத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் மருத்துவர் சிவசுப்பிரமணியம் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனை கண்ட அப்பகுதியினர் போலீசாருக்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்று அவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே விவசாய நிலங்களை காட்டு யானை கூட்டம் சேதப்படுத்தியதால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டதாக வேதனை தெரிவித்துள்ளனர். ராஜபாளையம் அடுத்த சேத்தூர் பகுதியில் 16 ஏக்கர் தென்னந்தோப்பை அப்பகுதியை சேர்ந்த மாரிமுத்து, கருப்பையா ஆகியோர் குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வருகின்றனர். கடந்த 2 தினங்களாக மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து உணவு தேடி வரும் காட்டு யானை கூட்டம் தென்னை மரங்களை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ரூபாய் 3 லட்சம் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இந்நிலையில் வன விலங்குகளை கட்டுப்படுத்த வனத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், சேதமடைந்த மரங்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்கிடவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேல்புறம் உள்ள ராமசுப்ரமணிய தோப்பை மாரம்பத்தி என்பவரை கட்டுக்குத்தைக்கு எடுத்து 7 வருஷம் பாடுகிட்டு வருகிறேன். இது எங்களுக்கு யானத்தில் நடமாட்டம் தாங்காமல் ஏற்பட்ட 25 வருஷம் வளர்த்த மரத்தை ஒழித்து நாசமாக்கி நாங்கள் ஏற்பட்டு தானே புகார் பண்ணி பாரஸ்காரர்கள் பற்றி சொன்னாலும் இந்த வாரம் அந்த வாரம் சொல்லி எங்களுக்கு அது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. எங்கள் நஷ்டீடு 3 லட்சம் தமிழக அரசு வழங்க வேண்டும். சென்னையில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் பல்கலைக்கழகத்தின் 34வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. சென்னை வேலப்பன்சாவடி ஏசிஎஸ் மருத்துவமனையில் அமைந்துள்ள கன்வென்ஷன் அரங்கில் இந்த பட்டமளிப்பு விழாவானது சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தேசிய மருத்துவ ஆணையத்தின் தலைவர் டாக்டர் அபிஜித் சந்திரகாந்த் சேத்,
தலைமை விருந்தினராக பங்கேற்று பட்டமளிப்பு விழாவில் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து அனைத்து துறைகளிலும் முதல் இடங்களை பிடித்த முதுநிலை மற்றும் இளநிலை பட்டதாரி மாணவ மாணவியருக்கு பதக்கங்களையும் பட்டங்களையும் வழங்கினார். இவ்விழாவில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் நாராயணன், திரைப்பட இயக்குனர் கே. பாக்யராஜ், இப்பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஏ.சி. சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் எனக்கு இன்னைக்கு நான் இந்த பொசிஷன் உட்காந்துருக்கேன்னா எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார்கள் தான். அதனால என்னன்னைக்கும் அந்த டீச்சர்ஸுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ எனக்கு படிக்கிற காலத்துல நிறைய விஷயங்கள் வாத்தியாருக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதோட வேற சில விஷயங்கள் எல்லாம் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. அது என் மனசுல நல்லா ஆழப்பட்டது. அதுல ஒண்ணு நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஆசை, கண்டிப்பாக நீ கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்று அவனிடம் இருந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு வரைக்கும் நான் யாரை பார்த்தாலும் அவங்க பேசும்போது அதான் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நம்மளை விட ஏதாவது ஒரு கெட்டிக்காரத்தனமான விஷயங்கள் மற்றவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை கூர்ந்து பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ இன்னும் அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. கோவை மாவட்டம் ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் உலக புற்றுநோய் தினம் அனுசரிக்கப்பட்டது. ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் 1 மாத கால இலவச புரோஸ்டேட் புற்றுநோய் பரிசோதனை திட்டமும் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோயம்புத்தூர் சரக காவல் துணை தலைவர் வி. சசிமோகன் கலந்து கொண்டு சமூக வலைதளம் மூலம் புற்றுநோய் விழிப்புணர்வு இயக்கத்தையும் இலவச புரோஸ்டேட் புற்றுநோய் பரிசோதனை திட்டத்தையும் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய SNRS சன்ஸ் அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் டாக்டர் சுந்தர் ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது புற்றுநோயின் கடுமையான தாக்கங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, ஆரம்ப கட்டத்தில் கண்டறிவது, சிகிச்சையை மேம்படுத்த வைப்பது மற்றும் சமூக தடைகளை நீக்குவது போன்றவை இதன் முக்கிய நோக்கங்களாகும் என தெரிவித்தார். செய்திகள் தொடர்கின்றன. கச்சா எண்ணெய் கொள்முதலை நிறுத்திக் கொள்வதாக இதுவரை இந்தியாவிடம் இருந்து அதிகாரப்பூர்வ தகவல் வரவில்லை என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் இந்தியாவுக்கான வரியை 18% குறைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அத்துடன் ரஷ்யா கச்சா எண்ணெய் கொள்முதலை நிறுத்துவதாகவும் அமெரிக்கா மற்றும் வெனிசுலாவிடம் இருந்து அதிக அளவிலான கச்சா எண்ணெய் கொள்முதலுக்கு பிரதமர் மோடி ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்நிலையில் ட்ரம்பின் அறிவிப்பு குறித்து ரஷ்ய அதிபர் மாளிகையில் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் பேட்டி அளித்தார். அப்போது இந்தியா தான் விரும்பும் எந்த நாட்டில் இருந்தும் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ய முழு சுதந்திரம் உள்ளது என்று, ஆனால் ரஷ்ய எண்ணெய் கொள்முதலை நிறுத்துவது குறித்து இந்தியாவிடம் இருந்து எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் மாஸ்கோவுக்கு வரவில்லை என தெரிவித்தார். மீண்டும் தலைப்பு செய்திகள். பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று தமிழக அமைச்சரவை கூட்டம். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் கூடியது. மக்களவை தொடங்கியவுடன் அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள். பகல் 12 மணி வரை அவையை ஒத்திவைத்தார் ஓம் பிர்லா. பிப்ரவரி 28ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருகை. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து வைப்பதாக தகவல். சென்னை கலைவாணர் அரங்கில் நகைச்சுவை மன்னர் NS கிருஷ்ணன் சிலை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ரயில் நிலையங்களின் புதிய பெயர் பலகையில் இந்தி பிரதானம். MP கனிமொழி, அமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம். தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.